ஒரு வரலாற்று ஆய்வாளராக நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் புத்தாண்டு என்னைக்கு? தமிழர்களுக்கு புத்தாண்டுங்கிறது கொண்டாட்ட நாள் கிடையாது. புத்தாண்டுங்கிறது தனியாக சூரியனுடைய சுழற்சியை வச்சு தனியாக கணக்கிட்டாங்க. அதை கொண்டாடுற வழக்கம் நமக்கு கிடையாது. எந்த ஒரு வரலாற்று பின்னணியும் இல்லாமல் தை மாதத்தில் இருக்கக்கூடிய பொங்கல் அல்லது தை நீராடுதல் அந்த மாதிரியான விழாக்களை காமிச்சு அதை புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சித்திரை 1 தமிழ் புத்தாண்டில் வர 60 ஆண்டு கணக்குன்றது அறிவுக்கு பொருந்தாதது. 60க்கு அப்புறம் 61 தான் வரணும். திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1க்கு போகிறீங்க. இந்த 60ங்கிற எண் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பின்னாடி தமிழர்களுடைய காலக்கணிதம்ங்கிறது இருக்குது. இப்போது நம்ம மாதத்தை பிரிக்கிறப்போ திங்களை அடிப்படையாக வச்சு மாதத்தை பிரிக்கிறோம். நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குங்களா, அதில் ரஷ்ய ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணப்போ அவங்க ஒரு மேற்கோளை காமிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்து சமவெளியில் இருந்த மக்கள் வியாழன்கிற கோளை அறிந்திருந்தார்கள் என்பதும் அந்த கோளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஆண்டுகளை கணித்தார்கள் என்பதும் நான் நம்புவதற்கு மிக கடினமாக இருந்தாலும் அது நடந்திருக்கிறது அப்படின்னு ரஷ்யாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. 17ஆவது நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்த ஆபாச கதைகள் எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி இந்த ஆபாச கதைகளில் எதுவுமே கிடையாது. இப்போது இந்த பிரபவ யுபவங்கிற சமஸ்கிருதம் கிடையாது. ஆனால் சமஸ்கிருத ஆண்டும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது. யுகாதி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அது யுக ஆதி அப்படிங்கிற சமஸ்கிருத சொற்களுடைய கூட்டு. அப்போ அந்த புத்தாண்டை கொண்டாடுறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஏன் சமஸ்கிருத புத்தாண்டை கொண்டாடுறீங்கன்னு நீங்கள் யாராவது கேட்குறாங்களா? இந்த கணிதம் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் அல்லது நாள் கணிப்பு அப்படிங்கிறதா இருக்கட்டும், சங்க காலத்தில் புலையர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் அதை பண்ணியிருக்காங்க, பறையர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சோழர்கள் காலத்தில் வள்ளுவர் அப்படிங்கிற மக்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேருமே நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்காங்க. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் குறிப்பாக மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தரம் பாரதியார் போன்ற பல தமிழறிஞர்கள் ஒன்று கூடி தான் இந்த தை புத்தாண்டை அறிவித்தார்கள். அப்போ அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாதா? நீங்கள் இன்றைக்கி புதுசாக கதை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. 1921ஆவது ஆண்டில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலை அடிகள் தலைமையில் 500 தமிழறிஞர்கள் கூடிய ஒரு கூட்டம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் 1921 நடக்கலை. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். என் பேர் சித்ரகுமார். இன்றைக்கி சித்திரை 1, அதாவது இன்றைக்கி தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தை 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டுன்னு இன்னும் சிலர் சொல்கிறாங்க. இந்த விவாதம், இந்த கருத்து பரிமாற்றம் ரொம்ப ஆண்டுகளாகவே நடந்துட்டு வருது. ஒரு வரலாற்று ஆய்வாளராக நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் புத்தாண்டு என்னைக்கு? இல்லை, வரலாற்று ஆய்வாளருங்கிறப்போ நான் தரவுகளின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். அப்படி பார்க்குறப்போ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கான தரவுகள் நமக்கு சித்திரை 1ஆம் தேதிங்கிறது தான் நம்முடைய தரவுகள். ஏன்னா சங்க இலக்கிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரியனுடைய நகர்வை சொல்கிறப்போ ஆடு தலையாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேஷத்துலேருந்து தொடங்குது அப்படின்னு அர்த்தம். சித்திரை தான் மேளம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த மேளம்ங்கிற வார்த்தையை சமஸ்கிருதம் எடுத்து உருவாக்கினது தான் மேஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ முதலாவது அந்த நகர்வு, முதலாவது மாதம்ங்கிறது சித்திரைங்கிறது தெளிவு. அது போக சங்க இலக்கிய பாடல்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேங்கை பூ பூத்திருக்கக்கூடிய அந்த நாளை முதல் நாள், தலை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு நம்ம சங்க இலக்கிய பாடல்களில் பார்க்குறோம். அப்போ ஆண்டினுடைய முதல் நாளுங்கிறது வேங்கை பூ பூத்திருக்கக்கூடிய ஒரு நாள் தான். அப்போ வேங்கை பூ எப்போ பூக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பங்குனி இறுதியில் சித்திரையினுடைய ஆரம்பத்தில் தான் பூக்குது. அதனால் இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகளையும் பாடல்களையும் நம்ம வச்சு பார்க்குறப்போ சித்திரை 1 தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள் காலத்தில் சித்திரையை மையமாக கொண்ட விழாக்கள்லாம் நடந்திருக்குது. இதில் நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, தமிழர்களுக்கு புத்தாண்டுங்கிறது கொண்டாட்ட நாள் கிடையாது. புத்தாண்டுங்கிறது தனியாக சூரியனுடைய சுழற்சியை வச்சு தனியாக கணக்கிட்டாங்க. அதை கொண்டாடுற வழக்கம் நமக்கு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ திருமண நாளை நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா? இப்போ சங்க காலத்தில் திருமண நாளை கொண்டாடலை. அதனால் திருமணமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. அதே மாதிரியாக அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அன்றைக்கி பெரிய அளவில் நடக்கலைங்கிறத வச்சு அது புத்தாண்டு இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. புத்தாண்டு அந்த மாதிரி பெரிதாக கொண்டாடக்கூடிய மரபு நமக்கு அன்றைக்கி இல்லை. அப்போ திருமணத்தை கூட பெரிய விழாவாலாம் கொண்டாட மாட்டாங்க. 2 பேருக்கு பிடிச்சிருந்தா அவங்க திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு மரபு தான் இருந்தது. பின்னாடி தான் அந்த விழா கொண்டாட்டங்கள்லாம் வந்தது. அப்படி பார்க்குறப்போ அந்த அவங்களுடைய அந்த கால கணிப்பின்படி சித்திரை 1ங்கிறது தமிழர்களுடைய புத்தாண்டாக இருந்திருக்கு. அதுவும் எந்த காலகட்டத்திலேருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ கலியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கலிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் தவறான ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. இப்போ கலியுகம்னு சொல்லுவாங்க, களி பிடிச்சிருக்கும்பாங்க. இப்போ பாரதியார் கூட கலியுகம் விழுக அப்படின்லாம் எழுதியிருக்கிறாரு. இப்போ கலிங்கிற சமஸ்கிருதத்தில் தவறான பொருள். ஆனால் தமிழில் பார்த்தோம்னா குது கலித்தான்னு சொல்கிறோம், ஆர்கலித்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தமிழில் களின்னா மகிழ்ச்சிங்கிற மாதிரியான நேர்மறையான அர்த்தங்கள் இருக்குது. இந்த கலியாண்டு முறை கிமு 3101ஆவது ஆண்டில் தொடங்குது.
அப்போது தமிழர்கள் வந்து எத்தனை ஆண்டு காலமாக இந்த முறையை பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏறத்தாழ வந்து இன்றைக்கி நம்ம இந்த நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5123வது புத்தாண்டு தமிழர்களுக்கு. இப்போ இவ்வளவு பழமையான முறையை நம்ம வந்து கைவிடுறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் எதிர்த்தரப்பில் இல்லை. இப்போ வந்து நீங்கள் தையிலேருந்து கொண்டாடுங்க அப்படின்றாங்க. தையிலேருந்து நாங்கள் எப்போயிலேருந்து கொண்டாடிட்டு இருக்கோம்? யாராவது ஆதாரம் கொடுக்கணும்ல. தையிலேருந்து கொண்டாடப்படுற ஆண்டுக்கு என்ன பேர், ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு வரலாற்று பின்னணியும் இல்லாமல் தை மாதத்தில் இருக்கக்கூடிய பொங்கல் அல்லது தை நீராடுதல் அந்த மாதிரியான விழாக்களை காமிச்சு அதை புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் என்ன, எதிர்த்தரப்புல இருந்து வாதம் வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டில் வர 60 ஆண்டு கணக்குன்றது அறிவுக்கு பொருந்தாதது, 60க்கு அப்புறம் 61 தான் வரணும், திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1க்கு போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வழங்கப்படுகின்ற அந்த 60 ஆண்டு கால பெயர்களும் விபவ தொடங்கி அட்சய முடியும் இல்லையா, இது எதுவுமே தமிழ் பெயர் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இது எப்படி தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க? இது அறிவுக்கு பொருந்தாத விடயம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதன் பிறகு சில சொலவடைகளை மேற்கோள் காட்டி, இப்போ உதாரணத்துக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற பொழுது இதெல்லாம் நம்முடைய சொலவடைகள், இது நம்முடைய பழக்க வழக்கம் தான், தை தான் தமிழ் புத்தாண்டுன்றாங்க. இதை பற்றி நீங்களுக்கு கருத்து என்ன? கருத்து இல்லை, நம்ம ஆய்வியல் ரீதியாக நம்ம அதை அணுகணும். அவங்க சொல்கிறது வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா, ஆனால் உண்மை வந்து அதில் பெருசாக இல்லை. இப்போ அவங்க சொன்ன முதலாவது விஷயம் நீங்கள் என்ன சொன்னீங்க? முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? அதாவது 60 ஆண்டுகள் அப்படிங்கிறது 60 முடிஞ்சு 61 வரணும் இல்லைங்களா? நான் என்ன கேட்குறேன், கலி ஆண்டு முறை இருக்குல்ல, அது வந்து 1க்கு அப்புறம் 2, 3, 4 தான் வருது இல்லைங்களா? அப்போ அதுதான் ஆண்டினுடைய முறை. இந்த 60ங்கிறது ஆண்டினுடைய முறை கிடையாது, புரியுதுங்களா? இந்த கலியாண்டுன்றது தான் நம்ம எண்ணிக்கைக்கு வச்சுருந்தோம். இந்த 60ங்கிற எண் வந்து ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பின்னாடி தமிழர்களுடைய காலக்கணிதம்ங்கிறது இருக்குது. இப்போது நம்ம வந்து மாதத்தை பிரிக்கிறப்போ திங்களை அடிப்படையாக வச்சு மாதத்தை பிரிக்கிறோம். அது வந்து எப்படி பிறை வருது, தேய்பிறை வருது, வளர்பிறை வருது, பௌர்ணமி வச்சு நம்ம மாதத்தை பிரிக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆண்டை பிரிக்கிறப்ப சூரியனை வச்சு பிரிக்கிறோம். இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா பல நாகரிகங்களில் மாதத்தை ஆண்டுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அப்படி தான் இருந்தது. பின்னாடி தான் வந்து ஒரு மாதம் போதாதுன்றப்போ நம்ம சூரியனை கவனித்து ஒரு குச்சை நட்டு வச்சு சூரிய ஒளியை பார்த்து அது எப்படி நகருதுன்றதை வச்சு இத்தனை நாள்களில் வந்து ஒரு சுழற்சி ஏற்படுது அப்படிங்கிறத கணிச்சு வந்து சூரியனை வச்சு தான் நம்ம ஆண்டை பார்க்குறோம். இந்த ஆண்டு பத்தலை நமக்கு. இந்த ஆண்டை விட பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணணும், ஓராண்டுங்கிறது பத்தலைன்றப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வியாழன் கொலை பார்க்குறப்போ வியாழன் வந்து ஒரு சுழற்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கிறது 12 ஆண்டுகள். இப்போ 12 ஆண்டுகள் வந்து வியாழனோட சுழற்சி இருக்குது. அதுதான் அந்த மகம்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை எதுக்கு மகம் கொண்டாடுறாங்க? ஆமாம், அதெல்லாம் கொண்டாடுறாங்க இல்லைங்களா? அதுக்குனுடைய காரணம் வந்து இந்த 12 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான். இப்போ வியாழனை எடுத்துட்டாங்க, அது வந்து 12 ஆண்டு. அடுத்து சனி கிரகத்தை பார்க்குறாங்க, அதுவும் வந்து ஒரு சுழற்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது சுமார் 30 ஆண்டுகள் எடுத்துக்குது. இப்போது இந்த 12க்கும் 30க்கும் பொதுவான ஒரு எண்ணை வந்து அவங்க பார்க்குறப்போ அந்த பொதுவான எண் தான் 60 அப்படிங்கிறது. அப்படி தான் வந்து அந்த 60 ஆண்டு சுழற்சிங்கிறது. ஒரு மனிதர் இருக்காருன்னா 2 60 ஆண்டுகளுக்கு அவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் வந்து ஒரு 60 ஆண்டுக்கு அவர் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதை வச்சு ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகம் கணக்கெல்லாம் போடுறப்போ இதை வச்சு தான் எழுதுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு சனி போயிடுச்சுன்னா ஒரு 30 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லைங்கன்னு எப்படி சொல்கிறாங்க? அது வந்து இந்த கணக்கு அடிப்படையாக வச்சு தான். அப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை கணிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த 60 ஆண்டு முறைங்கிறது. அந்த ஆண்டு கணக்கு அப்படிங்கிறது தனி. அது இந்த முறை வந்து நமக்கு எப்போயிலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரஷ்ய ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணப்போ அவங்க வந்து ஒரு மேற்கோளை காமிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்து சமவெளியில் இருந்த மக்கள் வியாழன்கிற கோளை அறிந்திருந்தார்கள் என்பதும் அந்த கோளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஆண்டுகளை கணித்தார்கள் என்பதும் நாம் நம்புவதற்கு மிக கடினமாக இருந்தாலும் அது நடந்திருக்கிறது அப்படின்னு ரஷ்யாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கிமு 3000 வர்றப்போ எப்படிங்க கணிச்சாங்க அப்படின்னு கேட்குறப்போ சிந்து சமவெளியில் வியாழனை வச்சு அவங்க கணிச்சிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகவோ அல்லது அதுக்கு அதே மாதிரி இன்னொரு சிஸ்டமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து அந்த அறிவு அப்பயே இருந்திருக்கு இல்லைங்களா? அப்போ ஆதாரங்களின்படி பார்க்குறப்போ அது மிக பழமையான முறை. இவ்வளோ பழமையான முறையை நம்ம பார்க்குறப்போ கிமு 3100ங்கிற காலகட்டத்தில் இங்கே வந்து வேறு எந்த மனித இனமும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி தமிழர்களுடைய மூதாதையர்கள் தான் இங்கே இருந்தாங்க. உதாரணமாக விருமாண்டி அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ ஆய்வு பண்ணப்போ அது 85,000 ஆண்டுகள் பழமை அப்படின்னு நமக்கு இங்கே முடிவெல்லாம் வந்திருந்தது. ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே எப்போ வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்று ஆய்வுகளின்படி மரபியல் ஆய்வுகளின்படி ஸ்டெப்பி புல்வெளியிலேருந்து கிமு 2100வது ஆண்டில் தான் அவங்க புறப்படுறாங்க. இந்தியாவில் அவங்க கால் வைத்த காலகட்டம் அப்படிங்கிறது கிமு 1600வது ஆண்டு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரியர்களுடைய முறை தான் அந்த கலியாண்டு அப்படின்றாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு 1500 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு முறையை காமிச்சு இந்த முறை ஆரியர்கள் கண்டுபிடிச்ச முறை அப்படின்னு சொல்கிறப்போ இதனால் இழப்பு யாருக்கு? நமக்கு தான் இல்லைங்களா? அப்போ நமக்குன்னா அவங்களுக்கு இழப்பு இல்லை. இந்த குற்றச்சாட்டை சொல்கிறவங்க வந்து அது தங்களுடைய இழப்பாக கருதலை. தமிழர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது, அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து
இந்த புராண கதைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஆரியர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தன்வயப்படுத்தணும் அப்படின்னா அது மேலே ஒரு புராணத்தை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிபி 6வது நூற்றாண்டுலலாம் கணபதி வழிபாடு அப்படின்னு வருது. அந்த கணபதி வழிபாட்டுக்கு ஒரு 4 கதை வச்சுருக்காங்க. 4மே ஆபாசமான கதை. அந்த ஆபாசமான கதையை சொல்லி தான் அந்த வழிபாட்டை வந்து இந்து மதத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அதே மாதிரி ரொம்பலாம் போக வேணாம். இப்போ 2 நூற்றாண்டு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. கோவிந்தம் பாடுவாங்க வைணவ கோயில்களில். அதில் வந்து கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தம்னு ஒரு வரி இருக்குது. அந்த கூடாரை வெல்லுங்கிறது மருவி 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 கூடார வள்ளி சீர்கோவிந்தம்னு வாசிக்கிறாங்க. அப்படி வாசிக்கிறவங்க இந்த கூடாரவள்ளின்னா யார் அப்படின்னு கேட்குறப்போ உடனே ஒரு புராணம் உருவாக்குறாங்க. கூடாரவள்ளிங்கிறவங்க கோமலவள்ளிக்கு வந்து தங்கச்சி, பகவானுக்கு சின்ன வீடு, அதனால் அவங்களுக்கு சின்னதாக ஒரு சந்நிதி பண்ணணும், கூடாரவள்ளிக்கு தனியாக நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நோன்பு இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவலை இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்றான பசித்த மாநிலத்தில் கரிச்சான் குஞ்சு அவர்கள் பதிவு பண்ணுறாரு. இப்படி தான் வந்து அந்த நோன்புங்கிறது வந்ததுன்னு. எதை கேட்டாலும் அவங்க ஆபாசமாகத்தான் கதை சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பெரியார் அவர்களை பற்றி நிறைய ஆபாச கதைகளை வந்து ஆரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஆபாச கதைகள் வந்து உண்மைன்னு நம்ம ஏற்றுப்போமா, அல்லது அந்த கதைக்கு எதிராக இருக்கக்கூடிய சான்றுகளை நம்ம சிந்திக்கணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, அதனாலேயே அது நம்முடைய ஆண்டுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? 17வது நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்த ஆபாச கதைகள் எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி இந்த ஆபாச கதைகளில் எதுவுமே கிடையாது. 17வது நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் அந்த ஆண்டுகளை தன்வயப்படுத்தணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பொய்களில் ஒன்று வந்து இந்த பிரபவ விபவ சுக்கில பிரமோத்துதங்கிற இந்த 60 ஆண்டு முறை வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய பொய். அது வந்து எழுதப்பட்ட மொழிங்கிறது பிராகிருதம், பாலி மொழியில் தான் அது வந்து முதல்ல எழுதுனாங்க. இதை திராவிடம்ங்கிற வார்த்தையை பாலி மொழியிலிருந்தும் பிராகிருதத்தில் இருந்தும் எடுத்து கொடுத்த அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் சொல்கிறாங்க. இதை பார்க்குறப்போ இது எல்லாமே வந்து பாலி மொழி அல்லது பிராகிருத குடும்பத்தை சேர்ந்த சொற்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொற்களுக்கான இலக்கணமும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பிராகிருத சொற்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கள மொழியை பார்த்தா போதும். ஏன்னா சிங்களம்ங்கிறது தமிழும் பிராகிருதமும் கலந்து உருவான ஒரு மொழி தான் சிங்களம். நம்ம வந்து இலங்கையில் பார்த்தோம்னா அங்கே சமஸ்கிருதமே போகல. இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பேரை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ராஜபக்ஷ அப்படின்னு குறியில் முடியும், சிறிசேன அப்படின்னு குறியில் முடியும். அதே மாதிரி இதெல்லாம் பிரபவ விபவ சுக்கில பிரமோத்துத அப்படின்னு முடியுது. இந்த ஆண்டு முறைங்கிறது சமஸ்கிருதம் கிடையாது, இது பிராகிருதம். முதலாவது செய்தி. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சமஸ்கிருத ஆண்டை எதுக்கு தமிழர்கள் கொண்டாடும் அப்படின்னு. ரொம்ப நியாயமான கேள்வியா? இப்போது இந்த பிரபவ விபவங்கிற சமஸ்கிருதம் கிடையாது, ஆனால் சமஸ்கிருத ஆண்டும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது. யுகாதி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அது யுக ஆதி அப்படிங்கிற சமஸ்கிருத சொற்களுடைய கூட்டு. அப்போ அந்த புத்தாண்டை கொண்டாடுறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஏன் சமஸ்கிருத புத்தாண்டை கொண்டாடுறீங்கன்னு நீங்கள் யாராவது கேட்குறாங்களா? தெலுங்கு கன்னட வருட பிறப்பு. ஆமாம், தெலுங்கு கன்னட வருட பிறப்பு யுகாதின்னு பேர். அது சுத்தமான சமஸ்கிருத வார்த்தை. அப்போது உண்மையாகவே இவங்களுக்கு இருக்கிறது சமஸ்கிருத எதிர்ப்பா, அல்லது தமிழர் வரலாறை திரிக்கணுங்கிறதுக்காக சமஸ்கிருத எதிர்ப்பு மாதிரி நடிக்கிறாங்களாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் ஆபே ஜூபுவா அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரெஞ்சு பாதிரியார் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, இந்திய நாகரிகம்னு சொல்லிட்டு. ஒரு 200 ஆண்டுகள் முன்னாடி எழுதின புத்தகம். அது இப்போ சந்தியா பதிப்பகம் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் அவர் வந்து பொங்கல் பண்டிகை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இங்கு இருக்கும் மக்கள் இந்த நாளை ஆண்டின் தொடக்கமாக கருதுகிறார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் ஒரு கல்வெட்டு கிடைச்சதாகவும், அது ஆண்டில் அதாவது 12 மாதங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு ஆண்டின் முதல் மாதமாக தையை குறிப்பிட்டதாகவும் ஒரு குறிப்பு வந்தது. அப்போ இதற்கு எதிர்வாதம் வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அப்போ இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் பாருங்கள், ஒரு பிரெஞ்சு பாதிரியார் வெளிநாட்டு குறிப்பு இருக்குது, கல்வெட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 1500வது ஆண்டுக்கு பின்னாடி விஜயநகரை சேர்ந்தவங்க இங்கே ஆட்சியாளர்களாக வர்றப்போ அவங்க வந்து யுகாதின்னு ஒரு வருட பிறப்போட வர்றாங்க. அடுத்து தமிழர்களுக்கு ஒரு வருடப்பிறப்பு இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொங்கல் அப்போ தான் உங்கள் கையில் நிறையா காசு இருக்கும். ஏன்னா அறுவடை நாளுங்கிறது பொங்கல் தான், சித்திரையில் வந்து நிறையா காசு இருக்காது. அதனால் பொங்கலோடு சேர்த்து நீங்கள் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1500வது ஆண்டுக்கு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பொங்கல் நாளை வந்து புத்தாண்டினுடைய தொடக்கமாக கொண்டாடி இருக்கிறார்கள். இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது வந்து நம்முடைய முறை கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுற மாதிரி வந்து தமிழ் புத்தாண்டை கொண்டாட முடியாது. தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது, இந்த முறைங்கிறது வானியலை அடிப்படையாக கொண்டது. இப்போ நீங்கள் ஆங்கில புத்தாண்டை பார்க்குறப்போ ஒரு நாள் கூட போகும், லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நெட்டாண்டு அப்படின்னு அதே மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இந்த லீப் இயரில் ஒரே ஒரு நாள் மாறுது இல்லைங்களா? அந்த மாதிரி தமிழ் நெட்டாண்டு மாறாது. 4 வெவ்வேறு மாதங்களில் நாட்கள் மாறும். எதுக்கு அங்கே மட்டும் ஒரு நாள் மட்டும் மாற்றுறாங்க, இங்கே 4 இடத்துல மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து வானியல் ரீதியான ஒரு முறை கிடையாது. ஒரு நாள் ஏற்றுறதுன்றப்போ அப்படியே ஏற்றிக்கலாம். அது வந்து அரசர்களுடைய பெயரை அடிப்படையாக கொண்ட ஒரு முறையாகத்தான் இருந்திருக்கு. இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா, ஜனவரி பிப்ரவரின்னு, அதெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்த மாதங்கள். முன்னாடி அந்த மாதங்கள் கிடையாது, 10 மாதங்கள் தான் இருந்தது. அதனால் டிசம்பர் தான் அவங்களுடைய கடைசி மாதமாக இருந்தது.
ஆனால் இங்கே பார்க்குறப்போ சூரியனுடைய சுழற்சியை வச்சு அந்த சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசியை கடக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ நெட்டாண்டில் ஒரு இடத்துல ஒரு நாள் கூட போச்சுன்னா இந்த ராசியை கிடக்கிற நாளில் இவ்வளவு கூட போகுது, இந்த ராசியை கிடக்கிற நாளில் இவ்வளவு கூட போகுது அப்படின்னு 4 இடத்துல நம்ம மாற்றுறோம். அப்போது இது கணித அடிப்படையிலான அறிவியல் அடிப்படையிலான ஒரு கால கணிதம். இந்த கால கணிதத்தை வந்து நம்ம வந்து தோன்றபடி உருவாக்கின மற்ற கால கணிதங்கள் கூட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால் அது இடைக்காலத்தில் நிறைய மாற்றங்களை நிறைய திணிப்புகளை வந்து தமிழ் சமுதாயம் சந்தித்திருக்கு. இதில் எது பழமையான முறை அதை தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது யுகாதி ஆண்டுன்றது சமஸ்கிருத ஆண்டு, இதை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுகாதி முறை தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் இருந்தாங்கன்றதுக்கான சான்றுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அறிவுபூர்வமான வாதம் பாருங்கள். ஆனால் இங்கே வந்து 5000 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு வந்து வானியல் தெரியுங்கிறதுக்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு முறையை நம்மளை கைவிட சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய நோக்கம் தான் நம்மளை சிந்திக்க வைக்குது. ஆனால் இது குறித்தான எந்த ஒரு பதிவும் தமிழ் இலக்கியங்களில் பெருசாக இல்லையே. இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க கலிவாகு அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்குனதா. அது குறித்தான எந்த ஒரு பதிவுமே தமிழ் இலக்கியங்கள்லையோ எங்கேயுமே பெருசாக இல்லை இல்லைங்களா? அதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாண்டிய மன்னர்கள் வந்து கலியாண்டை தான் பின்பற்றிருக்கிறாங்க. இப்போ நமக்கு சில இடத்துல சந்தேகம் வரும், பழைய ஆண்டு முறை வந்து இப்போ கலியாண்டுன்னு சொல்கிறப்போ மாதத்தை வருஷமாக சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு. சில கல்வெட்டுகளில் வந்து நாட்களில் குறிப்பிடுறாங்க. இது வந்து 14 லட்சத்து இத்தனையாவது ஆண்டு அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அப்போ நாளை வச்சு மாதத்தை வச்சு ஆண்டை வச்சு தான் இந்த காலக்கணிதம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இப்போ இருக்கக்கூடிய வரலாறில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பகுதிகள் நமக்கு கிடைக்கல. இப்போ வந்து நமக்கு சைவம் வைணவம் பற்றி தெரிகிற அளவுக்கு ஆசிவகம் பற்றி நிறையா தெரியறதில்லை. ஆனால் அதனால் வந்து அந்த மதத்தை சேர்ந்தவர்களுடைய தொடர்புடைய கலைகள் வந்து அழிந்து போகுது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து மிக முக்கியமாக இருந்த தமிழ் குடிகள் வந்து வீழ்த்தப்பட்டிருக்காங்க. இந்த கணிதம் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் அல்லது நாள் கணிப்பு அப்படிங்கிறதா இருக்கட்டும், சங்க காலத்தில் வந்து புலையர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் அதை பண்ணியிருக்காங்க, பறையர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சோழர்கள் காலத்தில் வந்து வள்ளுவர் அப்படிங்கிற மக்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேருமே இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேருமே கல்வி அறிவு பெற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள். 300 தலைமுறைக்கும் மேலாக கல்வி அறிவும் கணித அறிவும் இருந்த அந்த தலைமுறையினர்கிட்ட இருந்து அவங்களுடைய அந்த கல்வியை பறிச்சுட்டு அவங்களுடைய அந்த பாடங்களை பறிச்சுட்டு அதெல்லாம் மொழிமாற்றம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து தாழ்த்தப்பட்டோராக மாற்றியிருக்கிறார்கள் இல்லைங்களா? நம்ம வந்து பின்னாடி பார்க்குறப்போ இந்த ஆச்சாரக்கோவை அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும், கலைப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட நூல். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புலையர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு வானியல் சோதிடம் பார்க்காதீங்க, ஒரு அந்தனர்கிட்ட நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு ஆசாரக்கோவையில் சொல்லப்படுது. அப்போ அந்த காலகட்டத்தில் மக்கள் பொதுவாக புலையர்கள்கிட்ட தான் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. பின்னாடி நம்ம வந்து பல்லவர் காலத்தில் பார்க்குறப்போ நந்தனார் வந்து ஒரு புலையருங்கிறதுனால கோவிலுக்குள்ளேயே நுழைய விடப்படாமல் அவர் வந்து எரிச்சு கொல்லப்படுறாரு. அப்போது சங்க காலத்தில் வந்து புலையர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வேலன் வெறியாட்டம் ஆடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. சங்க இலக்கியங்கள் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசன் வந்து வேகமாக போகிறப்போ அவனுடைய வேகத்தை சொல்கிறதுக்கு கட்டில் பின்னக்கூடிய அந்த புலையனின் கை போன்ற வேகம் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. ஒரு மாடுகள் மீட்டு வர்றப்போ அந்த மாடுகள் துள்ளி குதிக்கிறத முருகன் வந்து ஆடக்கூடிய புலைத்தி மாதிரி அந்த மாடுகள் குதிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சங்க காலத்தில் வந்து உயர்ந்த குடியாக இருந்தவர்கள் பின் வந்த காலங்களில் தாழ்த்தி அழிக்கப்படுறாங்க, அவங்களுடைய கலைகள் வந்து அழிக்கப்படுது. அதே மாதிரி இந்த ஆசீவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா புத்த மதத்தில் வந்து வானியலுக்கான பெரிய வாய்ப்புகள் கிடையாது. அதில் வானியலுங்கிறது இடத்துல தடை செய்யப்பட்ட ஒன்று. அதே மாதிரி சமண மதத்திலையும் வானியலுக்கான அறிவு கிடையாது. நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, புத்தத்திலையும் ஜைன சமயத்திலையும் வானம் அப்படிங்கிறது வந்து 5 பூதங்கள் ஒன்று கிடையாது, அவங்களுக்கு மொத்தமே 4 பூதம் தான். அப்போ வானியல் வந்து யாருடைய அறிவியல்? இன்றைக்கி வந்து நமக்கு பாலி மொழியில் ஆண்டுக்கு பெயர் இருக்குது, ஆனால் அது எப்படி கணிச்சாங்க? புத்த மதத்தை சேர்ந்தவங்க கணிச்சிருக்க முடியுமான்னா அங்கே வந்து எண்கள் கிடையாது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிமு 260வது ஆண்டில் தான் வந்து அவங்களுக்கு முதல்ல எழுத்துனா என்னன்னு தெரியுது. தமிழிங்கிற ஒரு எழுத்தை எடுத்து அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சில எழுத்துக்களை மட்டும் மாற்றி உருவான பிராமி தான் அவங்களுடைய முதலாவது எழுத்து. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எழுத்து கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் மரபை பார்த்தோம் அப்படின்னா இப்போயே நம்ம வந்து கிமு 600 வரைக்கும் எழுத்து இருந்திருக்குன்னு நிரூபிச்சிருக்கோம். இந்த எழுத்துக்கும் முன்னாடி இருந்தது எண்கள், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மரபெல்லாம் நமக்கு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இன்றைக்கி தேதிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பிரிச்சுக்கிறது இருக்குல்ல, அதாவது வந்து இன்றைக்கி சில விஷயங்கள் நமக்கு பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக நம்ம என்னத்தை இழக்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து சோடியம் விளக்கு நல்லா இருக்குது, அதுக்காக சூரியனை வேணான்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி நம்முடைய வரலாறுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு, மிகுந்த நீண்ட தொடர்ச்சியுடைய வரலாறு. அந்த வரலாற்றினுடைய அங்கங்கள்ங்கிறது நிறைய இடத்துல சிதைக்கப்பட்டிருக்கு, வேணும்னு சிதைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த தொழிலை நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் ஆண்டு கணிக்கக்கூடாது, நீங்கள் வந்து இவங்ககிட்ட போய் அந்த கணிதத்தை பார்க்கக்கூடாது, கணிதத்தை சொல்லித்தரக்கூடாது. கணிதத்தை வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா பின்வந்த காலங்களில் வந்து தொல்காப்பியத்தையே எடுத்து வச்சுட்டாங்க.
இப்போ இந்த சில நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் இல்லாத காரணத்தால் எழுதப்பட்டது அப்படின்னு முன்னுரையில் எழுதுகிறாங்க. ஏன்னா இப்போ தொல்காப்பியம் வந்து அவங்களுக்கு கொடுக்காம சமணர்களால் எடுத்து வைத்துக் கொள்ளப்பட்ட அந்த காலங்கள்லாம் இருக்குது. இப்படியாக ஒரு பெரிய தாக்குதல்லேருந்து தப்பி பிழைச்சி தான் நமக்கு சான்றுகள் கிடைக்குது. இப்போ வந்து இப்போ ஆரியர்கள் மாதிரி நம்ம வந்து உட்காந்து எழுதுறதே வேலையாக செய்த மக்கள் கிடையாது. நம்ம வந்து எழுத்திடம் இருந்து கடந்த சில 100 ஆண்டுகளாக அப்புறப்படுத்தி வைக்கப்பட்ட மக்கள். இப்போ நமக்கு அந்த அறிவு வந்து பார்க்குறப்போ நம்ம அப்புறப்படுத்தி வைக்கப்பட்ட அந்த காலகட்டம் இருக்குது இல்லைங்களா, அப்போ வந்த மரபான தையை ஏற்றுக்கிறதா அல்லது நாம் வந்து வல்லுநர்களாக இருந்து நம்முடைய முன்னோர்கள் கணித்த முறையான சித்திரையை எடுத்துக்கிறதாங்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது. இது தொடர்பாக இறுதி கேள்வின, பல தமிழறிஞர்கள் ஒன்று கூடி தான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் குறிப்பாக வந்து மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்ற பல தமிழறிஞர்கள் ஒன்று கூடி தான் இந்த தை புத்தாண்டை அறிவித்தார்கள். அப்போ அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாதா, நீங்கள் வந்து இன்றைக்கி புதுசாக கதை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இறுதியாக இதற்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா தமிழ் புத்தாண்டு எது அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, 1921 ஆண்டில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலை அடிகள் தலைமையில் 500 தமிழறிஞர்கள் கூடிய ஒரு கூட்டம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் 1921 நடக்கலை. முதலாவது செய்தி. ரெண்டாவது செய்தி, அதே மாதிரி ஒரு கூட்டம் நடந்த ஆண்டு வந்து 1935. அந்த ஆண்டில் தான் திருவள்ளுவர் ஆண்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தீர்மானத்தில் குறிப்பிட்டிருந்தது வைகாசி விசாகம் அன்னைக்கு வந்து திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த தீர்மானத்தை வச்சு தான் பின்னாடி வந்து திருவள்ளுவர் தினம்ங்கிறது 1972 ஆண்டில் தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1972 வரைக்கும் அங்கே வந்து போட்ட தீர்மானங்களை பற்றி பேசுகிறப்ப இப்படி ஒரு தீர்மானம் இருந்ததுன்னு யாருமே ஏன் சொல்லலை? தீர்மானம் இருந்ததுன்னா சொல்லணும்ல. இதுக்கு மேலே கேட்குறேன், அந்த தீர்மானத்தினுடைய உண்மையான பிரதி எங்கே இருக்குது அப்படின்னு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களே தேடுறாங்க. ஒருத்தவர் வந்து 1987 ஆண்டில் ஒரு புத்தகம் வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கு. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் தான், இறைக்குருவனார் அப்படிங்கிற பெயரில் இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஆதரிச்சு, அதாவது தமிழர் புத்தாண்டு அல்லது திருவள்ளுவர் நாள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் அவர் எழுதுறாரு, இந்த குறிப்பிட்ட தீர்மானம் வந்து மும்மொழி காவலர் கியாபி விஸ்வநாதன் அவர்கள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கிட்டக்க நான் புகைப்படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு விடுதலை ஆசிரியர் வந்து வாங்கிட்டு போனார். அதுக்கு பின்னாடி அந்த தீர்மானம் எங்கே போச்சுன்னே தெரியலை அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறத அவர் வந்து குறிப்பிட்றாரு. கல்பாக்கத்தை சேர்ந்த ஒரு புலவர் வந்து சொன்னார் அப்படின்னு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் குறிப்பிட்றாரு. இன்றைக்கி வந்து அந்த தீர்மானம் உண்மையாகவே அவங்க கிட்டக்க இருந்ததுன்னா தயவு செஞ்சு காட்ட சொல்லுங்கள். உங்ககிட்ட தான் தீர்மானம் இருக்குது அப்படின்னா காட்டுங்க வெளியில். இல்லை 1921 வந்து இப்படி ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டது அப்படின்னு பத்திரிகை செய்தி இருந்துச்சுன்னா காட்டுங்க. அல்லது 500 தமிழறிஞர்கள் கலந்துக்கிட்டாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு பிரதி கூட கொடுக்கப்பட்டிருக்கு, அது அப்படி கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு பிரதி இருந்ததுன்னா காட்டுங்க. அல்லது இந்த 1972க்கு முன்னாடி இப்படி ஒரு சர்ச்சை வந்ததை பற்றியோ அல்லது யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த சித்திரை திருநாள் வந்து தவறானது நம்ம வந்து அன்னைக்கே பேசினாங்க அப்படின்னு காட்ட சொல்லுவாங்க. கிடையாது. அதே மாதிரி வந்து நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரையா உனக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லுவாங்க. அந்த பாடலை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எங்கே வாசித்தாங்க, எந்த புத்தகத்தில் வந்தது, எப்போ சொன்னாங்க அப்படின்னு யாராவது சொல்லட்டும். அது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி 12 மாதங்களை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு, தமிழ் பாடல் தான் அது. அந்த பாட்டில் வந்து அவரே வந்து சித்திரை வைகாசி அப்படிங்கிற முறைமையில் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல் வந்து பாரதிதாசன் அவர்கள் வெளியிட்ட தமிழ் இயக்கம்ங்கிற புத்தகத்திலே வந்திருக்குது. அப்போது பாரதிதாசன் அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்க மாட்டாரா, அல்லது அவர் சொன்ன முறையை அவரே பின்பற்றி இருக்க மாட்டாரா, அல்லது அந்த ஒரு குழுவுக்கு வந்து 500 அறிஞர்களில் யாராவது ஒருத்தவங்க அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்க மாட்டாங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நீதிபதி இருக்கிறப்போ ஒரு நீதிபதி ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும், சுய விருப்பத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்க முடியாது. அதே நிலைமை தான் வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் ஆதாரங்களின் அடிப்படையிலாம் சொல்ல முடியும். 500 தமிழறிஞர்கள் அல்ல, 5 கோடி தமிழறிஞர்கள் ஒன்றாக கூடி ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னாலும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னீர்கள் அப்படிங்கிறதான் முதலாவது கேள்வியாக இருக்க முடியும் இல்லைங்களா. அவங்க வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையிலையுமே இல்லாமல் எங்களுக்கு சார்பாக அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் வரலாறு ஆய்வு பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி நிறையா செய்தி சொல்லுவாங்க. இப்போ ராஜராஜன் வந்து அடிமை முறையை வந்து பயன்படுத்தி தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினாங்க, ஆதாரம் இருக்குது அப்படின்னு மட்டும் இருக்குது. அந்த ஆதாரம் என்னென்னு கடைசி வரைக்கும் யாரும் சொல்லலை, 60 ஆண்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த திராவிட அப்படிங்கிற சொல் பற்றி பேசுகிறப்போ திராவிடங்கிற சொல் வந்து ஆரியருக்கு எதிரான சொல், திராவிடரும் ஆரியரும் மோதிக்கொண்டதற்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆண்டு காலமாக வீரமணி அவர்கள் எழுதிட்டு இருக்காங்க. அந்த ஆதாரம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் காமிக்கல. அது மாதிரி யாருக்கும் காமிக்கப்படாத ஆதாரங்களை வச்சு தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இருக்கக்கூடிய நமக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த ஆதாரங்களின்படி தை 1 வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கோ அதை தமிழறிஞர்கள் ஏற்றுக்கொண்டாங்கிறதுக்கோ எந்த ஒரு காரணமும் இல்லை. இதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன். 1935 ஆண்டில் அந்த குழு வந்து திருவள்ளுவருடைய பிறந்த நாளை வைகாசி விசாகத்தில் கொண்டாடணும்னு சொல்கிறப்போ, ஆனால் அதை அமல்படுத்துகிறவங்க அதை தை 1 கொண்டாடணும்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி இப்போ வந்து சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுன்னா அதையும் கொண்டாடக்கூடாது, தை 1ல் வந்து கொண்டாடுங்கன்றாங்க. தை 1ல் கொண்டாடக்கூடிய வழக்கம்ங்கிறது நமக்கு நாயக்கர் காலத்தில் வந்த வழக்கம். அப்போ அந்த வழக்கத்தை நோக்கி ஏன் நகர்த்துறாங்க? எந்த புத்தாண்டு சொன்னாலும் தை 1ல் தான் கொண்டாடணும்னு ஏன் சொல்கிறீங்க? இந்த இடத்துல தான் இந்த கூற்றை முன்வைப்பவர்கள் வந்து உண்மையாக தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களா, அல்லது தமிழர்களை அடிமைப்படுத்தியவர்கள் கொண்டு வந்த புத்தாண்டை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களாங்கிற கேள்வி எழுது. ஆனால் இப்போ 2009 வந்து அந்த சட்டம் கொண்டு வரப்படுது, தமிழ் புத்தாண்டு சட்டம் தையில் தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஐயா கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க ரிப்பீல் ஆக்ட் கொண்டு வந்து அதை வேணாம்னு சொல்லி நீக்கினாங்க. அப்போ வந்து அந்த சான்றுகள் கூறி அதை வலுப்படுத்தலை அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து ஐயா திறன்மைவன் வச்சாங்க. அதாவது சித்திரை தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற கூற்றை வந்து வலுப்படுத்தும் விதமாக அறிஞர்கள் எந்த விதமான சான்றுகளையுமே வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லைங்கிறாங்க. நீங்கள் இல்லை, தை 1க்கு என்ன சான்று வச்சுருக்காங்க? அறிஞர்கள் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சான்று அறிஞர்கள் வச்சாங்கன்னு அவங்க சொன்னாங்களா? அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் நான் கேட்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சித்திரை வைகாசின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ராசியினுடைய அட்டவணையை பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் இந்த கலியாண்டு அப்படிங்கிற முறையை பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் சித்திரையை மையமாக வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இது போக தலை நாள் அப்படின்னு முதலாவது நாள் அப்படின்னு அவங்க வந்து சித்திரையை சொன்னாங்கன்றதுக்கு சங்க இலக்கிய பாடல்கள் இருக்குது. சித்திரையில் வந்து ஆண்டு விழா கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுக்கு சோழர் கால கல்வெட்டு இருக்குது. இதெல்லாம் ஆதாரங்கள் இல்லையாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இவங்களுக்கு வந்து அறிஞர்கள் ஒன்றா கூடி பேசினாங்க அப்படின்னு கூடாத அறிஞர்களை வந்து கூடுனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் மிகப்பெரிய ஆதாரம்னா, இவ்வளவு தகவல்கள் ஆதாரம் இல்லைன்னு அவங்க எப்படி மறுக்கிறாங்க? நீங்கள் இப்போ சோழர் காலத்தை வந்து எடுத்துக்காட்டினீங்கன்னா அதில் வந்துட்டு ஐயா தென்னன்மைமன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த காலகட்டங்களில் வந்து ராஜராஜ சோழன் வந்து பறையறிஞ்சு அறிவித்தார். அதாவது அது திருப்பறை அறிவுனே அதுக்கு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு அரசு அறிவிக்கும். அப்படி தான் ராஜராஜ சோழன் அறிவிச்சார். அது தை 1 தான் அவர் சொல்கிறாரு. இல்லைங்க, தை 1 அப்படிங்கிறது கொண்டாட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. ஆட்டை பெருவிழாங்கிற பேரில் கொண்டாட்டங்கள் அறிவித்தாங்க. அப்போ ஆட்டை பெருவிழான்னா ஆண்டின் பெருவிழான்னு அர்த்தம், ஆண்டுக்கான பெருவிழான்னு அர்த்தம், ஆண்டு விழான்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது புத்தாண்டை நம்ம பொதுவாக கொண்டாடுற வழக்கம் கிடையாது. தையினால தான் நம்ம நல்லா கொண்டாடுவோம். ஏன்னா நம்ம விவசாய மக்கள் விவசாயம் பண்ணிட்டு வர்றப்போ அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு தையில் தான் கிடைக்கும். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும், தையை கொண்டாடுவோங்கிறது சங்க இலக்கிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தை நீராடுதல் அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஆண்டுங்கிறது கணித அடிப்படையிலானது. இந்த கணித அடிப்படையிலான இருக்கிற ஆண்டை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் தொல்காப்பியத்தை படிச்சிங்க அப்படின்னா இடமும் பொழுதும் முதற் பொருள் அப்படிம்பாங்க. எதற்காக நம்ம அதை முதல் பொருள்னு சொல்கிறோன்னா, நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த நிலமும் பொழுதும் உருவாகியிருக்கு. அப்போ ஏற்கனவே என்ன இருக்குன்னு பார்த்து அதை தான் நம்ம பயன்படுத்த முடியுமே தவிர நம்முடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாற்ற முடியாது அப்படின்றது தான் தொல்காப்பியத்தினுடைய ஒரு கருதுகோள். அந்த கருதுகோளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் தமிழர்களுடைய ஆண்டு கணிதம் அப்படிங்கிறது எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து வர்றவங்க போகிறவங்கலாம் ஒரு நாளை சொல்லி மாற்றுறாங்க அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. நம்முடைய மரபு வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்தா நம்ம ஏற்றுக்க முடியும். விழா கொண்டாடுறதுக்கு நிறைய விழாக்கள் இருக்குது. இந்த மாதிரி ஆவணியில் கொண்டாடி இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம புத்தாண்டுன்னு சொல்லிக்கலாமா? இதே மாதிரி வந்து வேறு பல மாதங்களில் நிறைய, இப்போ சதய விழா வந்து ஐப்பசியில் எடுத்தாங்க இல்லைங்களா? இப்போ ராஜராஜனுடைய பிறந்த நாளில் இருந்து அவருடைய ஆண்டு முறைங்கிறது கணிக்கப்பட்டது. அவருடைய ஆட்சி ஆண்டு முறைன்னு இருக்கும். இப்போ ராஜராஜ சோழனுடைய ஆட்சி ஆண்டை எடுத்தோம்னா அது வந்து ஐப்பசியில் தான் ஆரம்பிக்கும். அதனால் ஐப்பசி இன்னொரு புத்தாண்டுன்னு வச்சுக்கலாமா? இது இல்லாமல் கொல்லம் புத்தாண்டுன்னு ஒன்று கேரளாவினுடைய சார்ந்த தமிழக மாவட்டங்களில் கொண்டாடப்படுது. அதனால் வந்து அதுக்கு ஒரு கொல்லம் புத்தாண்டு அப்படின்னு வச்சுக்கலாமா? இதுதான் இங்கே கேள்வி. இப்போது எல்லா மக்களும் அவங்களுடைய புத்தாண்டை வந்து தனித்தனியாக கொண்டாடுறாங்க. இப்போ யுகாதி அப்படின்னு ஒரு புத்தாண்டு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு கொண்டாடக்கூடியவங்க அவங்க புத்தாண்டை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தான் தமிழர் புத்தாண்டு அப்படிங்கிறதும். இந்த புத்தாண்டு நடுவில் வந்தவங்க வந்து இன்னொரு புத்தாண்டோடு வந்ததுனால இது வந்து கொண்டாட விடப்படாமல் வந்து தமிழர்கள் தடுக்கப்பட்டாங்க. இன்னும் அவங்க வந்து இந்த மண்ணை விட்டு போகலை, அவங்க சொல்கிறது தான் புத்தாண்டு அப்படின்னா நம்ம யுகாதி கொண்டாடிட்டு போகலாம், அவ்வளோதான். தமிழ் பற்றாளர்கள் வந்து நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட்டு கிமு 31 வந்து அவங்க சேர்த்துக்கிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் என்ன சொல்கிறேன்னாங்க, ஒரு தனிப்பட்ட மனிதரை வச்சும் நமக்கு ஆண்டுகள் கணிக்கப்பட்டது. 2-3 முறை சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அரசனுடைய 192வது ஆண்டு அப்படின்னும் கல்வெட்டு இருக்குது. இப்போ ராஜராஜனுடைய 29வது ஆண்டு அப்படின்னு கல்வெட்டு இருக்குது. இந்த மாதிரி தனி நபர்களை மையமாக வைத்தும் ஆண்டுகள் குறிக்கப்பட்டன. அது திருவள்ளுவர் ஆண்டு, இது தமிழ் புத்தாண்டு. நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஒரு வரலாற்று ஆய்வாளராக நீங்கள் வளம் வந்துட்டுருக்கீங்க. இந்த புள்ளி எங்கேருந்து உங்களுக்கு தொடங்குச்சு வாழ்க்கையில்? நான் வந்து ஒரு 6வது வகுப்பு படிக்கிறதுக்காக தஞ்சாவூருக்கு வந்தேன். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து தேவாரம் திருவாசகம்லாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து வாசிப்பாங்க. எங்களுடைய குடும்பம் தனிப்பட்ட முறையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா வந்து சுயமரியாதை திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் பிராமணர்கள் வந்து புரோகிதம் பண்ணி வச்ச மாதிரியான எந்த நிகழ்வையும் நாங்கள் மேற்கொண்டது கிடையாது. ஆனால் இது எல்லாமே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, மொழிப்போர் நடந்துக்கிட்டு இருந்தப்போ அந்த மொழிப்போரில் எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே பங்கேற்றாங்க. அதுலேருந்து தான் நாங்கள் வந்து திராவிட இயக்கத்து பக்கம் போக ஆரம்பித்தோம்.
ஒரு பக்கம் திராவிட இயக்கம் சொல்லக்கூடிய கருத்துக்கள், நான் வந்து பெரியார் படிப்பகத்தில் தான் தினசரி செய்தித்தாள் வாசிப்பேன். இன்னொரு பக்கம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வரலாற்று சான்றுகள், இது ரெண்டும் எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக தெரிஞ்சுது. அப்போது 2 பேரில் சொல்கிறதுல யார் சொல்கிறது சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் 2ஐயும் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி வாசிக்க ஆரம்பித்து ஒரு சுய புரிதலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கப்போ நடுவில் வந்து விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நாங்கள் போய் பேசினேன். அதே மாதிரி எனக்கு பெரிய புராணம் பற்றியும் கொஞ்சம் தெரியும். ஆனால் வந்து எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு பெரிய புராணம் தெரியும், கம்பராமாயணம் தெரியும். அது உங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் சரளமாக படிக்க முடியும். இப்போ வந்து கம்பராமாயணம் மற்றவங்க வந்து பொழிப்புரை இல்லாமல் படிக்க முடியாது, என்னால் கொஞ்சம் சரளமாக படிக்க முடியும். அப்படி நான் கற்றுக்கிட்டா கூட எனக்கு உள்ளே வந்து இது சரியா தப்பா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு கோவிலில் நான் வந்து பெரிய புராணம் பேசிட்டு வர்றப்போ ஒரு 70 வயது முதியவர் வந்து என் காலில் விழுந்துட்டார். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நமக்கு வந்து அதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது. நான் பேசுனதை முதல்ல நான் ஏற்றுக்கிட்டேனா, நான் நம்புகிறேனான்னு எனக்கு தெரில. அப்போ நம்ம பேசி மக்களை ஏமாத்துகிறோமோ, ஒரு 80 வயது பெரியவரை நம்ம வந்து ஏமாற்றிட்டோமே, நமக்கு தகுதி இல்லாத ஒரு செயலை அவரை செய்ய வச்சிட்டோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப உறுத்தலாயிட்டு, அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து மேடைகளில் பெரிய புராணம் பேசலை. நான் வந்து அதை நம்முடைய தகுதிக்கு அது சரி கிடையாது அப்படின்னு நான் பேசலை. அப்போ அடுத்து வந்து ஒரு 10 ஆண்டுகள் என்ன பண்ணேன்னா, நான் வந்து மேடை பேச்சுகளை குறைச்சிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த சம்பவம் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10 தொலைக்காட்சிகளில் பேசியிருந்தேன். விஜய் டிவியில் பேசியிருந்தேன், சன் டிவியில் பேசியிருந்தேன், எல்லா முன்னணி தொலைக்காட்சிகள்லையும் நான் பேசியிருந்தேன். அதே மாதிரி சாலமன் பாப்பையா அவர்கள், பாரதி பாஸ்கர் அவர்கள், அதே மாதிரி ராஜா அவர்கள், சுகிசோம் அவர்கள் அப்படின்னு எல்லா பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் கூட பேசியிருந்தேன். நான் வந்து என்ன முடிவு பண்ணேன்னா, நமக்கு முதல்ல ஒரு தெளிவு வேணும். நமக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இந்த தகவல்களை மற்ற பேருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கு பிறகு வந்து தீவிரமாக வரலாறு படிக்க ஆரம்பித்தேன். 2015ஆவது ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆய்வு பண்ணி எனக்குன்னு மட்டும் தனியாக குறிப்பு எடுத்து வச்சுப்பேன். அதை பதிப்பிக்கிறதா, அது விற்குமா, அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. என்னுடைய நோக்கம் எனக்கு வந்து ஒரு தெளிவு வேணும், அதுக்காக படிக்க ஆரம்பித்தேன். 2015ஆவது ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஒரு திரைப்படம் வந்தது. அப்போ வந்து பல்லவர்கள் தமிழர்களா தெலுங்கர்களா அப்படின்லாம் சர்ச்சை போயிட்டு இருந்தது. என்கிட்டக்க வந்திருக்கக்கூடிய ஆய்வுகளின்படி பல்லவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஆய்வு முடிவுகள் என்கிட்ட இருந்தது. ஆனால் நம்ம சொல்கிறப்போ அது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொது கருத்துக்கு எதிராக இருந்ததுனால யாரும் நம்பலை. அப்போ இதை நம்ம ஒரு புத்தகமாக போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி 2016 ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அதற்கு பிறகு சமூகம் வந்து எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுதோ ஒரு ஆண்டுக்கு ஒரு புத்தகம், ஏன்னா அப்போ பணியாற்றிட்டு இருந்ததுனால ஒரு ஆண்டுக்கு ஒரு புத்தகம் அப்படின்னு தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சது. இப்போ இந்த வரலாறு பற்றி நிறைய பேர் ஆய்வு பண்ணுறாங்க தமிழகத்தில். இப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3ஆவது வகுப்பு படிக்கிறப்பலேருந்து தமிழக நாணயங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நாணயங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு இடம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வடக்கில் வந்து இன்றைக்கி அசோகர் கல்வெட்டுன்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்கல்ல, அது கல்வெட்டுனே வடக்கில் ஒரு பயிலுக்கும் தெரியாது. என்னமோ கிறுக்கியிருக்காங்க, கோலம் போட்டிருக்காங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பாக்டீரியா அரசர்கள்னு வந்து கிரேக்கத்தை சேர்ந்தவங்க இங்கே இந்தியாவை ஆட்சி பண்ணியிருந்தாங்க வடநாட்டில். அப்படி ஆட்சி பண்ணாங்கன்றதும் இங்கே இருக்க மக்களுக்கு தெரியாது. ஆனால் நாணயம் மட்டும் நிறையா கிடச்சிக்கிட்டு இருந்தது. அப்படி கிடைக்கிறப்போ அந்த நாணயத்தில் 2 பக்கமே ஒரே பெயரை தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து அவங்க பிராமியிலையும் இன்னொரு பக்கம் கிரேக்கத்துலேயும் எழுதியிருந்தாங்க. அப்போது கிரேக்கத்தில் இருக்க வார்த்தையை வச்சு இந்த பிராமியை படிக்க முடியும் அப்படின்னு பிரின்சப்புங்கிறவங்க ஒரு ஆய்வாளர் கண்டுபிடிச்சார், ஜேம்ஸ் பிரின்சப்புங்கிறவர் கண்டுபிடிச்சார். இந்த முறையை அடிப்படையாக கொண்டு அசோகரோட கல்வெட்டை வாசித்து அந்த கல்வெட்டு மாதிரியே இலங்கையில் இருக்க கல்வெட்டை பார்த்து 2 கல்வெட்டையும் ஒப்பிட்டு, அசோகர் கல்வெட்டில் அசோகர்னு பேரே இருக்காது, தேவனாம்பிரியன்னு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை வச்சு இங்கே இருக்கக்கூடிய இலங்கை கல்வெட்டை ஒப்பிட்டு தான் நம்ம அசோகருடைய கல்வெட்டையே கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஜெயமோகன் சொல்கிறாரு சாதவாகனருடைய வரலாறு அப்படின்னு. சாதவாகனுடைய வரலாறும் அவங்க நாணயங்களால் வெளிவந்த வரலாறு தான். ஆனால் அவ்வளோ பெரிய நாணயவியல் துறைக்கு இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு பெரிய கல்வி முறை கிடையாது. தமிழ்நாட்டில் அதை படிக்கிறதுக்கான ஒரு பட்டப்படிப்போ பட்டய படிப்போ வழிகாட்டுதலோ எதுவுமே கிடையாது. நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வரலாற்று ஆய்வின் மூலமாகத்தான் அந்த நாணயவியல் துறையை வந்து செலுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நாணயவியல் துறைக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய சில ஆய்வுகள் வந்து ரொம்ப வித்தியாசமான, யாரும் சொல்லாத சில கருத்துக்களையும் கொண்டு வந்தது. அப்படியாகத்தான் என்னுடைய வரலாற்று ஆய்வுகள் பதிப்பிக்கிறப்போ இந்த நாணய சான்றுகள் வந்து மற்றவங்களுடைய சான்றுகள்லேருந்து வேறுபட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு வரலாற்று ஆய்வு முறை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து ஆய்வு துறைக்குள்ளே வந்து இப்படி நான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கும் வந்து நாணயம் கலெக்ட் பண்ணுற அந்த விஷயங்களை இன்னமும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க? நான் வந்து ஒரு தீவிர நாணய சேகரிப்பாளர். இப்போ இந்திய அளவில் மிக முக்கியமான நாணய சேகரிப்பில் என்னுடைய சேகரிப்பு ஒன்று. இப்போ தமிழக அரசாங்கம் வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் சில நாணயங்கள் வச்சுருப்பாங்க. அதை விட என்கிட்ட அதிகமாக நாணயங்கள் இருக்குது. தமிழக அரசினுடைய தமிழாற்றுப்படைக்கு என்னுடைய நாணயங்களுடைய புகைப்படங்கள் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் தமிழக நாணயங்களை வந்து ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதில் வந்து ஒரு 250 நாணயங்களோட புகைப்படத்தையாவது வெளியிடணும் அப்படின்னு ஒரு ஓராண்டாக ஒரு இணையதளத்தை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் அது கொஞ்சம் முடிவடைகிற நிலைமைக்கு இருக்குது. நாணய சேகரிப்பு தான் என்னுடைய வரலாற்று அடிப்படை அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்கே தேடி போவீங்க நாணயங்களுக்காக? எந்தெந்த இடம்லாம் பயணிச்சிருக்கீங்க? இல்லை, நாணயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்வெட்டை தேடி போகிற மாதிரி நீங்கள் தேடி போக முடியாது. நாங்கள் நாணய கண்காட்சிகளுக்கு போவோம். கண்காட்சிகளுக்கு போனீங்கன்னா நாங்கள் தொகை செலவு பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நான் வந்து முன்னாடி பணியாற்றிட்டு இருந்தேன், அதனால் பெரிய அளவில் வந்து இந்த நாணயங்கள் பின்னாடி நம்ம ஓட முடியாது.
நாணய கண்காட்சிகள் வந்து தமிழ்நாடு முழுக்க எங்கே நடந்ததுனாலும் போவேன், அங்கே இருக்கக்கூடிய நாணயங்களை வாங்குவோம். நான் வந்து இந்த களத்துலேருந்து நாணயங்கள் இது வரைக்கும் எடுத்து அப்படி பண்ணது கிடையாது. கலா ஆய்வுகளுக்கும் போவோம், இந்த இடம் எப்படி இருக்குது, இப்போ கொற்கை எப்படி இருக்குது, கொடுமணல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு போவோம். ஆனால் நாணயங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நாணய கண்காட்சிகளில் வாங்குறது தான். இப்போ தமிழ் மொழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது, உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உலகத்தில் செம்மொழிகள் அதுவும் ஒரு பட்டியலில் அதுவும் ஒன்றா இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற மொழிகள் வந்து செம்மொழி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? செம்மொழி அப்படிங்கிறதுக்கான தகுதி தாழ்த்தப்பட்டிருக்கு. செம்மொழி முன்னாடி பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மொழிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாங்க. பின்னாடி 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மொழிக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் தெலுங்குக்கு கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் போச்சுன்னா வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மொழிகளுக்கு கூட அவங்க செம்மொழி தகுதி கொடுக்க முடியும். இப்போ என்னென்னா அந்த கோட்டை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு சொல்கிறது வந்து சரியாக இருக்காது. இப்போ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் உயர் தனி செம்மொழி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ் மொழி மற்ற எந்த மொழியும் இல்லாமல் இயங்கக்கூடியது இல்லைங்களா? இப்போ சமஸ்கிருதத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொரு மொழி கூட தான் சேர்ந்து இயங்க முடியும். அதே மாதிரி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட எல்லா மொழிகளுமே வெவ்வேறு மொழிகளுடைய கலப்பால் பிறந்த மொழிகள். அதனால் தமிழினுடைய சிறப்பு அப்படிங்கிறது அந்த மொழி வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி, இந்த மண்ணில் தோன்றின ஒரு முழுமையான மொழி. இப்போ இந்தியை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, 10 மொழியோட சொற்கள் சேர்ந்தது தான் இந்தி. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மண்ணினுடைய மொழியாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி தான். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து தமிழ் ஆய்வை பற்றியும் தமிழ் ஆய்வாளர்களை பற்றியும் ஒரு மிக பயங்கரமான ஒரு கருத்தெல்லாம் அவர் பதிவிடுறாரு. தவறான தகவல்கள்லாம் தமிழ் ஆய்வாளர்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க, சும்மா பெருமைக்கு பேசிகிட்டு இருக்காங்க, தமிழ் பெருமை அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தமிழ் வலையொலியில் முட்டாள்தனமான கருத்துக்களை ஏற்றி வச்சிருக்கிற ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் அப்படின்னு மிக கடுமையாக வார்த்தையில் தமிழ் சமுதாயத்தை வந்து அவர் வந்து பேசுகிறாரு. கீழடி என்பது வந்து அசோகருக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகும் அதுக்கப்புறம் வந்து சாத்தவாகனர்களுடைய கடைசி காலகட்டத்தில் இருந்த நகரம் மட்டும்தான். அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் எந்த ஒரு கலைக்களஞ்சியமும் இல்லை அப்படின்னு ஜெயமோகன் எழுத்தாளரோடு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க?